நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஒரு புருஷனா உடனே இவ கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கா. ஐ முடிக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. உனக்கு அறிவு இல்லையா? அது இதுன்னு கோவத்துல சுரேஷ் அடிச்சிட்டான். அப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க எங்க ஓங்கி வேகமா என் கண்ணத்திலே அடிச்சாரு. எல்லாரும் முன்னாடி கோவம் வந்தா அடிப்பியா? நானா அடிக்க மாட்டேன். ஆனா அடிச்சா என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் இவ கை நீட்டி புருஷனை அடிச்சிருக்கா. இவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ராமூர்த்தி, மாமா கேக்குறாருல்ல, மதியம் எப்படி மாப்பிள்ளை முதல்ல அடிக்கலாம்? இங்க பாருங்க, போதுதானே மதியம் திரும்ப அடிச்சிருக்கா. மாப்பிள்ளை பண்ணதும் சரியில்லைல்ல. மாப்பிள்ளையும் தடவையா கட்ட பொட்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்காடா. சொன்ன பேச்ச கேட்கலன்னா பொறுமையா பேசுங்கம்மா. என்ன பொறுமையா பேச சொல்ற? பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருக்கா, அத கேட்க முடியும். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு மலரு. இவகிட்ட யாராவது பேசுவாங்களா? பேசவே முடியாது. இவ அந்த ஆட்டம் ஆடுறா. பண்ணுவீங்களே அதே மாதிரி போன் பண்ணிருந்தீங்கன்னா எங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். அத பண்ணாம எல்லார்கிட்டயும் அடிவாங்க. நாங்க எங்க பொண்ணை பெத்து வளர்த்து கட்டி கொடுக்கல. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டில்ல தள்ளி விட்டியே, அதுக்கு என்ன காரணம் சொல்ல போற? நான் வேணும்னு இவரை தள்ளி விடல. அன்னைக்கு என் பக்கத்துல வந்து அதுவும் அடிபடணுங்கிற நோக்கத்துல எல்லாம் நான் தள்ளல. அதுக்கு நான் அன்னைக்கே சாரியும் கேட்டுட்டேன். அது முன்னாடியும் வச்சு என்னோட பர்சனல் விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் இப்படி பேசி தனியோ பொண்ணுங்களை பாத்திருக்கேம்மா, ஆனா இப்படி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. பேசுறா. நீங்க உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்ல வந்தீங்களா இல்ல வக்காலத்து வாங்க வந்து? வேண்டாம் வேண்டாம், முதல்ல அதுக்கு ஒரு முடிவை கண்டுபிடிங்க. எல்லாரையும் எடுத்தறிஞ்ச நாங்க கூட்டிட்டு போக ரெடியா தான் இருக்கும். இந்த நிமிஷம் எங்க பொண்ணு இங்க இருக்க வேண்டாம். யாரையும் எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். இந்த வீட்டு பெரியவங்க கிட்டையும் மன்னிப்பு கேளு. இந்த பிரச்சனையை இதோட மன்னிப்பு கேளுன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பண்ணிருக்க. முதல்ல அடிச்சது இவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் என்னடா, அடிச்சது தப்பு தாண்டா. அது கிட்ட சாரி கேளு. நாளா சாரி கேட்க மாட்டேங்க வாங்க போல. இப்படிதானே இப்போ மாப்ள சுரேஷ் எதுக்கு சாரி கேட்கணும் மாப்ள? ஐயோ மாமா, நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. சுரேஷுக்கு கோவம் வராதா? வரும் தான். ஆனா சுரேஷை விட மதிக்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கான். போன பாட்டி மாதிரி வார்னிங்லாம் கிடையாது. விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். நாளைக்கு அவன் வேலைக்கே பிரச்சனை வந்துடும் மாமா. மாதிரி மன்னிப்பு கேட்கணும். பிரச்சனையை முடிச்சிடலாம் மாமா. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டதுக்கு சாரி கேட்டுக்கோ மாமா. நான் கேட்க மாட்டேன் மாமா, கேட்க மாட்டேன். ஏய், பண்ண தப்புக்கு சாரி கேட்கறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். சாரி கேளுடா. இப்ப நீ கண்டிப்பா கை நீட்டுவேன். அப்ப சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். பாருங்க மாப்ள, இவ பேசுற பேச இத்தோட பிரச்சனை முடிஞ்சது. இனி நீங்க ரெண்டு பேருமே அதான், இனி ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டாங்க. வந்ததுக்கு நீங்களும் உங்க அம்மா நீங்களும் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பக்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கூட வாமா. கொஞ்ச நாள் அங்க இங்க கூட இருமதி. இங்க எல்லாரும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க.
வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுமோன்னு பயமா இருக்குடா. அதோட நிறுத்தினா பரவாயில்ல. நாங்க வந்து சேர்றதுக்குள்ள என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ணிட முடியாதா? என்ன நானே பாத்துக்க முடியும். இத்தனை இவளுக்கு அப்பா அம்மா நாங்க இருக்கோம். இவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நாங்க திருப்பி அடிப்பா. இவள நாங்க அடிச்சு கொள்றோமா? பேசுறத சுரேஷ் ஏதாவது சொல்ல வந்திருப்பான். அத காது கொடுத்து கேட்காம மதி பதில். சரி விடுங்க, நடந்ததை பத்தி இனிமே பேச வேண்டாம். இருந்துச்சுன்னு நான் மறக்கல. வீடு கையை விட்டு போயிடுமோன்னு ஆபரேஷன் பண்ண கையில ஒரு நல்ல குடும்பம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க. இப்பவும் இந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான். மதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கேட்கறதுக்கு பயப்படாம போங்க. மதி, நாங்க கிளம்புறோம். ஏதாவது நடந்தா எங்களை யோசிச்சுட்டு சொல்லாம இருக்காதடி. எங்களுக்கு போன் படிங்க, நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இப்படி ஒரு விஷயம் இந்த வீட்ல கண்டிப்பா நடக்காத. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநியாயமா நடந்துக்கிறோமா? இந்த வீட்டுல நடக்கும்னு யோசிக்க